21,000க்கு அதிகமான மக்கள், 21,000 அதிகமான குடும்பங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நிரூபித்தார்கள். இந்த யாழில் வாழ்கின்ற மக்கள் தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்றல்ல, வேகரா, மலேகா என்றல்ல, வடக்கா, கிழக்கா, தெற்கா என்றல்ல, அல்லது கட்சி பேதங்கள் இல்லாது அவரது தமிழர் விடுதலை கூட்டணியா, இவர் புலியா, பூனையா, இபிடிபியா, அதுவா இதுவா, எந்த பாகுபாடும் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் மனிதர்களாக நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க வர போகின்றானாம். அவர் வந்தால் வேற எதுவுமல்ல, 1989ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ, மக்களை கொல்ல போகின்றார்கள், தமிழர்களை கொல்ல போகின்றார்கள். பணக்காரர்களிடம் 2 பஸ்கள் இருந்தால் 2 கார் இருந்தால் 1 கார் பறிக்கப்படும், 2 வீடுகள் இருந்தால் 1 வீடு பறிக்கப்படும். 1100 கோடி ரூபாய், 1% 2% இல்ல. அவன் ரணில் விக்ரமசிங்காவிட்ட அப்பண்ட பணமாக இருந்தால் அல்லது அவன் கஷ்டப்பட்டு உழைத்த பணமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வேறு யாருடைய பணம் அல்ல, உங்களுடைய பணம். எல்லாற்றுக்கும் தமிழ் ரத்தம் என்று நல்ல தமிழ் மக்களுடைய ரத்தத்தை சூடேற்றி அதுல குளிர் காய்ந்த அரசியல்வாதிகள் தான் இருக்கிறார். கடைசி நேரத்தில் என்னடான்னு தேடி பார்த்த பேர் அவன் பார் வாங்கியிருக்கிறான், இவன் சூப்பர் மார்க்கெட் வாங்கியிருக்கிறான், அவன் செட்டு வாங்கியிருக்கிறான், அவன் பெட்ரோல் வாங்கியிருக்கிறான். இனியும் தமிழ் மக்கள் மீது நீங்கள் மிளகாய் அரைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார். அது சரி வராது ஐயா என்று சொல்லி வைக்க வேண்டும். எமது நாட்டு மக்களை மீட்க வேண்டும் என நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறோம். அந்த தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பல்வேறு தியாகங்களையும் செய்திருக்கிறோம். அப்ப அந்த பல்வேறு தியாகங்களுடைய விலை பயனாகவே இன்று தோழர் அனுர் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற, இங்க இருக்கின்ற 190% மக்களுக்கு அனுர ஜனாதிபதியா வருவாரா? இல்லை, ரணிலா அல்லது சஜிதா என்கின்ற போர்வையிலே இருக்கு. கூடுதலாக மக்கள் மத்தியில் அனுர வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். அப்படி இருந்த போதிலும் கூட கடந்த 2019ஆம் ஆண்டு எங்களுக்கு வெறும் 1300 வாக்குகளே அனுரைக்கு வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு. இந்த முறை யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற நீங்கள் 28,000 வாக்குகளை வழங்கி மற்றவர்களுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியிருக்கீங்க. பரவாயில்ல, அதற்கும் எங்களுடைய நன்றி. பெருவாரியான வாக்குகள் பெறாவிட்டாலும் கூட 21,000க்கு அதிகமான மக்கள், 21,000 அதிகமான குடும்பங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நிரூபித்தார்கள் இந்த யாழில் வாழ்கின்ற மக்கள். அதிலே நிச்சயமாக நான் நினைக்கின்ற நிமிடத்தில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் எங்களுடைய பங்காளிகளாக அல்லது எங்களுடைய வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள். அதே போல் இன்னும் ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் மீது நாங்கள் தூற்றவோ அல்லது கோபப்படவோ அல்லது எந்த விதமான மனஸ்தாபங்கள் கிடையாது. அனுரக் அவருடைய முதலாவது பதவியேற்பு வைபவத்தின் பொழுது கூறிய வார்த்தைகள், எங்களுக்கு வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காத மக்களை நாங்கள் எதிர்காலத்தில் ஆற தழுவிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்றால் இந்த நாடு வீழ்ந்திருக்கின்ற நெருக்கடி என்பது அதால பாதாளம். அது பொருளாதார ரீதியாகவா, அரசியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா, கலாச்சார ரீதியாகவா, எல்லா வழிகளும் எமது நாடு உடைந்து சிதைந்து சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கின்ற நாடு. இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்றல்ல, வேகரா, மலேகா என்றல்ல, வடக்கா, கிழக்கா, தெற்கா என்றல்ல, அல்லது கட்சி பேதங்கள் இல்லாது
அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியா, இவர் புலியா, பூனையா, இபிடிபியா, அதுவா இதுவா, எந்த பாகுபாடும் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் மனிதர்களாக நாங்கள் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் வேறு எதனாலும் அல்ல, இந்த நாட்டை மீட்பதற்காக. அதனால வேண்டி நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களை ஆற தழுவி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் அனுர் தோழர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், தேசிய மக்கள் சக்தியும் நாங்கள் மிக தெளிவான முடிவெடுத்திருந்தோம். வேறு எதுவுமல்ல, வெற்றி கொண்டாட்டத்தின் போது பட்டாசு கொளுத்த வேண்டாம் என்று நாங்கள் உத்தரவிட்டோம். பொதுமக்கள், சாதாரணமான மக்கள் கொளுத்தினால் பரவாயில்லை, எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், வெற்றி கொண்டாட்டமானது அது பட்டாசு கொளுத்தி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற, சிறுவர்களை பீதிக்குள்ளாக்குகின்ற, மிருகங்களை அச்சுறுத்தலுக்குள்ளாக்குகின்ற செயற்பாடை முன்னெடுக்க வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதற்கு கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப மக்களும் பெருவாரியான மக்கள் நடந்து கொண்டார். வேறு காலங்கள் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அல்லது அரசியல் ரீதியாக ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு பல மைல் கணக்கான கொள்முடல்கள், பல மைல் கணக்கான தூரங்களுக்கு பட்டாசுகளை ஒன்றாக கோர்த்து மணித்தியால கணக்கில் வெடி போடுகின்ற ஒரு விழாவாக மாற்றிய வரலாறு. ஆனால் அந்த வரலாறையும் இந்த தேர்தலில் நாங்கள் மாற்றிட்டோம். அப்ப அந்த வரலாறை மாற்றியது மாத்திரமல்ல, அந்த வரலாறை மாற்றுவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள், இதோ இந்த முறை அனுரகுமார் திசாநாயக்க வர போகின்றானாம். அவர் வந்தால் வேற எதுவுமல்ல, 1989ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ, மக்களை கொல்ல போகின்றார்கள், தமிழர்களை கொல்ல போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு இனக்கலவரம் வெடிக்க போகின்றது. பணக்காரர்களிடம் 2 பஸ்கள் இருந்தால் 2 கார் இருந்தால் 1 கார் பறிக்கப்படும், 2 வீடுகள் இருந்தால் 1 கார் 1 வீடு பறிக்கப்படும். அது மாத்திரமல்ல, கோயிலுக்கு செல்ல முடியாது, மணி அடிக்க முடியாது, பன்சலைக்கு செல்ல முடியாது, அதாவது அந்த ஊர்வலத்தில் யானைகளை கொண்டு வர முடியாது. அது மாத்திரமல்ல, பாங்கு ஊத முடியாது, பரதானிய முடியாது. இவ்வாறான சர்வாதிகாரத்தை முன்னெடுப்பதற்காகவே அனுர வருகின்றான். அதனால் அந்த அனுரைக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்கள் முன்னைய ஜனாதிபதிகள் அனைவருமே. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சஜித் பிரேமதாஸ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய சகாக்களான ராஜபக்சாக்கள் எல்லோரும் பீதியை கட்டி எழுப்பினார்கள். அனுர வந்ததன் பிறகு நாட்டில் பாகாரிய கிளர்ச்சி ஏற்பட போகும். அது மாத்திரமல்ல, மறந்து விடாதீர்கள், 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட வரிசை யுகம் மீண்டும் எண்ணெய் வரிசை வரப்போகின்றது, பால்மாவுக்கான வரிசை வரப்போகின்றது. இவ்வாறு மக்களை பீதிக்குள்ளாக்கின்றார். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் இன்று தெரியும், அதாவது தேர்தல் முடிந்ததன் பிறகு இலங்கை வரலாற்றிலே மிகவும் அமைதியான ஒரு நாடு இருக்குமாக இருந்தால் அது வேறு எதுமல்ல, இன்று இலங்கையில் இருக்கின்ற அனுரவின் ஆட்சியாகும். அப்ப அனுரோடைய இந்த ஆட்சியிலா, அதனால் எந்த விதமான வன்முறை இல்லாது, என் மக்களுடைய எந்த விதமான சடங்குகள் இல்லாது நகர்ந்து வருகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாட்டில். அதனால வேண்டி அவர்களால் சொல்லப்பட்ட பொய்கள் அனைத்துமே இன்றைக்கு பொய்யாக மாறி போயிருக்கின்றது, புதைந்து போயிருக்கின்றது. அதனால் இன்று இனிமேல் வருகின்ற போது நீங்கள் அந்த ராஜபக்சாக்களோ ரணில் விக்ரமசிங்காக்களோ வருகின்ற போது கேளுங்கள், என்னடாப்பா அனுர வந்ததன் பிறகு இப்படியெல்லாம் நடக்க போகுது சொன்னீர்களே, எதுவும் நடந்ததா? இல்லை, நடக்கவில்லை. மாறாக அனுரோட விளையாட்டு எப்படி என்று நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காலம் வரப்போகுது. ஏனென்றால் அனுர திசாநாயக்க அவர்கள் அதாவது சத்திய பிரமாணம் செய்கின்ற நிகழ்வின் போது, பதவி பிரமாண நிகழ்வின் போது, அதற்கு முன்பு இருந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அந்த பதவி பிரமாண நிகழ்வுக்கு மாத்திரம் அன்பர்களே
3 கோடி அல்லது 4 கோடி ரூபாய் செலவழித்தார். பெரிய பெரிய களியாட்டமாக கொண்டாடினார்கள். ஆனால் அனுர திசாநாயக்க அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள், தனது பதவி பிரமாணத்திற்கு வெறும் 30,000 மாத்திரம் செலவு செய்த ஒரே தலைவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய தலைவர். அதன் மூலமாக நான் நாட்டுக்கு செய்தி காட்டியிருக்கின்றோம், வேறு எதுவுமல்ல. மக்களுடைய பணம், அதாவது அந்த 30,000 கூட எங்களுடைய பணம் அல்ல, மக்களுடைய வரிப்பணம். அந்த மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாகவே அதற்கு முன்னர் வந்து இது நாள் வரைக்கும் 9வது ஜனாதிபதி என்று கூறப்படுகின்றது. இந்த 8 ஜனாதிபதிகளும் அவர்களுடைய பதவி ஏற்பு வைபவத்திற்காக வேண்டி பாரிய களியாட்டங்களை நடாத்தினார்கள். அந்த களியாட்டத்திற்கு அவர்களுடைய அப்பனுடைய பணம் அல்ல, உங்களுடைய பணம். நீங்கள் கடலில் உயிரை பணையம் வைத்து இந்த கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து கொண்டு வந்து அது ஏதோ ஒரு சிறிய தொகைக்கு விட்டு கடையில போயிட்டு பருப்பு வாங்குறீங்க, சீனி வாங்குறீங்க, பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஏனி சாமான்கள் வாங்குகின்றீங்க, பால்மா வாங்குகின்றீர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் வரி அறிவிடுது. இந்த வரி 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 என்று கூறித்தான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் மாத்திரம் 180% வருமானம். அவ இந்த வசூல் தான் இன்றைக்கு இது நாள் வரைக்கும் இந்த அமைச்சர்கள் என்கின்ற நாய்க்குட்டிக்கு எல்லாத்துக்கும் பால் கொடுத்தது யாரு, சாப்பாடு கொடுத்தது யாரு? வேறு யாருடைய பணமும் அல்ல, உங்களுடைய பணம். அந்த பணத்தையும் வாங்கி கொண்டு, அந்த சம்பளத்தையும் வாங்கி கொண்டு அதோட நிறுத்தாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார் பெர்மிட்டையும் வாங்கி இருக்கிறாங்க. பார் பெர்மிட்டை வாங்கினது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மறுபக்கம் எங்கட சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, எங்கட பெரியோர்கள் சொல்லுவார்கள், எங்கட அம்மா அப்பா சொல்லுவாங்க, அடே தம்பி குடிக்காதப்பா, குடியை கெடுத்து விடும் என்று சொல்லுவார்கள். குடியை கெடுத்து விடும் என்று கூறிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு என்ன பார்காரனுக்கு ஓட்டு போட்டதுனால வரைக்கும் அதான் நம்மளோட வாழ்க்கை. ஏன்னு கேட்டா இந்த பாராளுமன்றத்தில் மாத்திரம் 100 பார் பெர்மிட்காரனுங்க இருக்கிறார்கள். அதுல எல்லாம் இன்னொரு நீங்கள சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், நம்மட என்ன தமிழ் போராட்டம், தமிழ் உணர்வு, தமிழ் மக்களுடைய தன்மானம் என்று பேசிய என்ன பெரிய 5 பட்டையும் வச்சு கொண்டு இருக்கின்ற என்ன எங்கட 5 பட்டையும் வைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்து மதத்திற்குடைய நான் தான் இந்து மத தலைவன் என்ற பாணிகளை கூறுகின்றவர்களும் கூட பார் பெர்மிட்டை வாங்கியிருக்கிறார். அதனால கேடுகட்ட அரசியல். அதனால நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுகின்ற வேறு எதுவும் அல்ல, அவ்வாறான நபர்களுடைய பட்டியெல்லாம் உண்டா வெளியே வரப்போகிறார். அதனால யாரையும் விட்டு வைக்க போறது. ஏன் கேட்டா அந்த பார் பெர்மிட்டை வாங்கி கொண்டு கோடிக்கணக்கான காசுகளை வாங்கி கொண்டு அந்த பார் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருப்பது யாருன்னு கேட்டா, எங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது யாருன்னு கேட்ட வேறு யாரும் இல்ல, இந்த முதலாளிகள், இந்த அரசியல்வாதிகள். அதனால் இவர் அரசியல்வாதிகள் அரசியல் முதலாளிகளாக மாறி இருக்கின்றார். அப்ப அந்த அரசியல் முதலாளியிடம் இருந்து தான் நீங்க கடந்த 21ஆம் தேதி இந்த நாட்டை மீட்டெடுத்து இருக்கீர்கள். அதனோடு எங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் இன்றையில் இருந்து கடந்த 21ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எல்லோருமே எங்களுடைய மக்கள், நீங்கள் எல்லோருமே இலங்கையர். அதனால வேண்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த கேடுகட்ட அரசியலுக்கு, அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப அந்த தேவையின் நிமித்தமாக நீங்க எல்லாருமே ஒன்று சேர வேண்டியிருக்கும். அதனால அனுர தனது 2வது உரைக்கும் பொழுது நாட்டு மக்களுக்காக உரையாற்றிய போது அந்த உரையில மிக தெளிவாக சொன்னார், வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களா, சிங்கள மக்களா, முஸ்லிம் மக்களா, எல்லா இன மக்களும் ஒரு தாய்களாக ஒரு கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும். அவ்வாறு அணிதிரளாத நாடு ஒரு போதும் முன்னேற போவதில்லை என கூறியிருக்கிறார். அதனால வேண்டிய உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. நாங்க ஒரு உத்தரவாதத்தை மாத்திரம் தான். இந்த நாடு இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் யார் ஆட்சி செய்தவர்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபுக்கள், பெரிய பெரிய வம்ச பரம்பரை. அது மாத்திரம் சிங்களத்தில் சொல்ல போனா பெரிய வளவுக்காரர்கள். அந்த வளவுக்காரர்கள் பேரை மாதம் சொல்லி போங்க. 1948ஆம் ஆண்டு DS சேனநாயக்கங்கிறது பூத்திலே வளவுக்காரர்கள்.
அதுக்கு பிறகு எஸ்டிஆர் பண்டார் நாயக்காங்கிறது ஒரு கொல்ல வளவுக்காரன். அதுக்கு பிறகு சிரிமா மறுபடியும் ஒரு கொல்ல வளவு, மறுபடியும் டக்ஷி சேனாநாயக்கா மறுபடியும் போத்தலே வளவுக்காரனுங்க. மறுபடியும் 70ஆம் ஆண்டு சிரிமா அம்மையார் மறுபடியும் ஒரு கொல்ல வளவுக்காரனுங்க. 77ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்ளு பிட்டிய வளவுக்காரன். பிறகு 17 வருடத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மறுபடியும் சந்திரிகா அம்மையார் ஒரு கொல்ல வளவுக்காரர்கள். அதன் பிறகு எங்களுக்கு தெரியும் ராஜபக்சாக்கள் வந்தானுங்க. 11 வருடமாக நாட்டை ஆட்சி செய்தார்கள். வேறு யாரும் மெதமுலன வளவுக்காரர்கள். அண்மையில நாட்டை விட்டு வெளியேறிய அடிச்சு விரட்டிய கோட்டாபே ராஜபக்சாவும் கூட வேறு யாரும் அல்ல, மெதமுலன வளவுக்காரர்கள். இன்றைக்கு நேற்று முதல் நாள் தோல்வி அடைந்து வெளியே சென்றிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கொண்டாலும் கூட கொள்ளு பிட்டிய வளவுக்காரர்கள், கொள்ளு பிட்டியில் இருக்கின்ற மேற்குடியை சார்ந்த பிரபுத்துவ வம்சத்தை சார்ந்தவர். அதனால வேண்டி கடந்த 76 வருடங்களாக நாங்கள் மாறி இந்த 2 பேரையுமே ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம். 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு என்ன செய்திருக்காங்க என்றால் இந்த நாட்டை அதகால பாதாளத்தில் தள்ளி வச்சிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது $89 பில்லியன் இருந்த கடன் அவள் ஆட்சி விட்டு போகின்ற போது 101 பில்லியனாக அதிகரித்தது. கடன் வாங்கினா பரவாயில்ல, கடன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது உண்மையிலேயே நன்மை நடந்திருக்குதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. எல்லா வழிகளையும் கொள்ளடித்தவர்களாக இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கிறது வேறு யாரும் அல்ல. இப்ப அண்மையில நேற்று முதல் நாள் இருந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வேறு மத்திய வங்கியில இடம்பெற்ற பிணை முறி மோசடி. அந்த பிணை முறி மோசடியின் மூலம் மாத்திரம் 1100 கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அவருடைய கஜானாக்கள் சேர்ந்து கொண்டு தான் 1100 கோடி ரூபாய். 1% 2% இல்ல. அவன் ரணில் விக்ரமசிங்கே அப்பண்ட பணமாக இருந்தால் அல்லது அவன் கஷ்டப்பட்டு உழைத்த பணமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வேறு யாருடைய பணம் அல்ல, உங்களுடைய பணம். உங்களுடைய பணத்தை திருடியவர்களை விசாரிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்கும். அதனால எடுத்த நல்ல முடிவை இந்த முறை நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. மறுபுறம் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டில் பல்வேறு விதமான சதி சூழ்ச்சிகளையும் செய்து கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் என்ன கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வருகின்றார், அது மாத்திரமல்ல அவர் யுத்தத்தை வென்றவர், நல்லவர் இருப்பார் போல. அதனால சொல்லி எதுவாக இருந்தாலும் வந்தா ஏதாவது செய்வான் போல தெரியுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க வல்வெட்டி துறையில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லா இடங்களிலும் சுவரோவியங்கள் வரைந்து நாட்டை அழகுபடுத்தினார்கள். ஏன் கேட்டா எங்களோட மனசுல இருந்து மக்களுக்கு ஒரு அழகான நாடு வேண்டும் என்று, அந்த அழகான நாட்டை உருவாக்குவார் என்று நாங்க எதிர்பார்ப்பு கொடுத்தா எங்களோட சுவர்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில கிளீன் பண்ணி சுவரோவியங்கள் வரைஞ்சு. என்ன நடந்துச்சு? 2 வருஷத்துக்கு பிறகு நாங்க பார்க்கின்ற பொழுது அது மாசம் அவருக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான், வேற எதுவும் இல்லை. அதனால வரைக்கும் சீனிக்கான வரி 50 ரூபாய் சீனிக்கான வரி அரசாங்கத்தின் வரி. அந்த வரியை 25% குறைத்தார்கள். 25% குறைத்து விட்டு தனது நண்பர்களுக்கு சீனி இறக்குமதி செய்ய விட்டார்கள். அதன் மூலமாக நாட்டுக்கு இல்லாமல் போன வரி பணம் மாத்திரம் 1560 கோடி ரூபாய். அந்த 1560 கோடி ரூபாய் யாருடா எடுத்துக்கொண்டான்னு கேட்டா வேறு யாரும் இல்ல, கோட்டாபே ராஜபக்சாவின் நண்பர்கள் தான் சீனி இறக்குமதி செய்தார். அப்ப அந்த வகையில் இந்த நாட்டை கொள்ளை அடிக்கின்றவர்களா? இந்த 2 உதாரணத்தை சொன்ன வேறு பாரான ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. இவர்கள் அவ்வாறான விளையாட்டை விளையாண்டு இருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில் இந்த நாட்டை சூறையாடியவர்களிடம் இருந்து மீட்ட நாள் தான் வேறு எதுமல்ல, கடந்த மாதம் 21ஆம் தேதி. அதனால இன்றைக்கு நாங்கள் அபாரான திருடர்கள் மீட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மீட்டது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எமது நாட்டை கொள்ளை அடித்ததன் காரணமாக அதற்கெல்லாம் சரியான பதிலடியாக அவர்களை தேடி பிடித்து கண்டு விசாரித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து
அவர்கள் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக கம்பி எண்ண வைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதனால வேண்டிய அன்பர்களே உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறான ஒரு அரசியல் தான் இந்த நாட்டில் இலங்கையில் அரசியலாக இருக்கு. அதே போன்று வடப்பகுதி அரசியல் எடுத்துக்கொண்டாலும் கூட, தமிழ் அரசியல் எடுத்துக்கொண்டாலும் கூட, எல்லாற்றுக்கும் தமிழ் ரத்தம் என்று நல்ல தமிழ் மக்களுடைய ரத்தத்தை சூடேற்றி அதுல குளிர் காய்ந்த அரசியல்வாதிகள் தான் இருக்கிறார். கடைசி நேரத்தில் என்னடான்னு தேடி பார்த்த பேர் அவன் பார் வாங்கியிருக்கிறான், இவன் சூப்பர் மார்க்கெட் வாங்கியிருக்கிறான், அவன் செட்டு வாங்கியிருக்கிறான், அவன் பெட்ரோல் வாங்கியிருக்கிறான், ராஜபக்சா கிட்ட காசு வாங்கியிருக்கிறானுங்க. எல்லாம் காசு பணத்திற்காக வேண்டி சூரம் போன அரசியல்வாதிகள் தான் தமிழர்களுடைய ரத்தத்தை பற்றி, தமிழர்களுடைய தன்மானத்தை பற்றி பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் இனியும் அவர்களுக்கு தெரியும் என்னவென்றால், இனியும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் என்பது, இன்னைக்கு இருக்கின்ற சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் என்பது, அல்லது சோசியல் மீடியாவில் இருக்கின்றவர்கள் என்பது எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்கின்ற, எல்லா விடயங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுகின்ற அன்பர்களாக மாறி இருக்கின்றார்கள். அதனால் வேண்டி இனியும் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கொண்டு சொல்ல வேண்டாம், இனியும் தமிழ் மக்கள் மீது நீங்கள் மிளகாய் அரைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார். அது சரி வராது ஐயா என்று சொல்லி வைக்க வேண்டும். ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 74 வருடங்களாகவே மாற்றப்பட்டிருக்கும். 74 வருடங்களாக எங்களுடைய தேசிய பிரதிநிதிக்கின்றேன் அல்லது எங்களுடைய வறுமை ஒழிக்கின்றேன், இவ்வாறு எல்லா காலங்களிலும் அவ்வாறு கூறியே எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு மீனவர்களாகி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்தில் 120% வேறு யாரும் அல்ல, மீனவர்கள். அந்த மீனவர்கள் என்பது 1980ஆம் ஆண்டு காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது, இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மீன்களில் 180% மீன்களை வழங்கியவர்கள் வேறு யாரும் அல்ல, வடப்பகுதி கடல் பரப்பில் இருக்கின்ற எங்களுடைய மீன்கள். அந்த மீன்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தத்தளிக்கின்றது, கடலில் தத்தளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கை தத்தளிப்பான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார். ஒரு பக்கம் இந்தியாவது எங்களுடைய இரத்த உறவுன்னு சொல்லிக்கொண்டு, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய கடல் பரப்பையே வாரி கொண்டு போகின்றார். இவ்வாறு போகுமா இருந்தால் இன்னொரு 25 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் பரப்பு எதுவுமே இருக்காது. அதனால அதற்கு நாங்கள் கடிவாளமிட வேண்டும், அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். எங்களுக்கு வேற யாருடைய ஆதரவு, வேறு யாருக்கும் விலை போகின்ற அரசாங்கம் அல்ல. அன்னூருடைய அரசாங்கம், அது இந்தியாவா சீனாவா அமெரிக்காவா யாராக இருந்தாலும் யாருக்கும் விலை போக மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த இடத்தில் சொல்கின்றோம். அதனால வேண்டி இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் இன கண்டிருக்கின்றோம். அதை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம். அதற்கு ஏற்ற வகையில் தான் அண்மை காலங்களில் உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களில் ஒரு சில பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்படுகின்றன. பெட்ரோல் விலை எடுத்துக்கொண்டாலும், டீசல் விலை எடுத்துக்கொண்டாலும் சரி, மண்ணெண்ணெய் விலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது விசேடமாக மீனவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவையான அத்தியாவசியமான ஒரு நடவடிக்கை. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, இலங்கையில் இங்க இருக்கின்ற மீன் பிடி தொழிலை முன்னிட்ட கடல் தொழிலை உதாரணமாக கொண்டு இயங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் எல்லோருமே இன்றைக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகின்றது. அதனால பழைய ஆக்களுடைய விளையாட்டெல்லாம் முடிய போகுது. இனி பழைய ஆக்களுடைய விளையாட்டுகள் அல்ல, உங்களுடைய விளையாட்டு தான் இனிமேல் ஆரம்பமாகும். நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு இந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனைகள், அனைவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே நாங்கள் இதுகளை முன்னெடுப்போம். அதனால வேண்டி நாளைக்கு இதில் இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் நிச்சயமாக இதில் திறமையானவர்கள் இருப்பார்கள் என்றால், தகுதியானவர்கள் இருப்பார்கள் என்றால், நிச்சயமாக நாளைக்கு மீன்பிடித்துறை சம்பந்தமான பணிப்பாளர் குழுவின் தலைவர்களாக, அதன் ஆளுநர்களாக மாறப்போவது வேறு யாரும் அல்ல, இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால நிச்சயமாக என்கிட்ட நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து 10 வருடங்கள் ஆகுது. 10 வருஷம் தொடர்ந்து விட்டு போகிறது இல்லை. நாளைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழும்
எனது பணி தொடரும். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்கட இந்த பாராளுமன்றத்தில் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பல உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருப்பார்கள். உங்களோட பிள்ளைகள், வேறு யாருமல்ல, உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்பதையும் கூறிக்கொள்வதோடு, இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் எங்களுக்கும் இருக்கின்றன. அப்ப அந்த பிரச்சனைகளை நீங்க சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த மது போதைகள் இருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க நிச்சயமாக அனுரத்தோடு மிக அவருடைய திடச்சங்கத்துவமான வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான். நிச்சயமாக நாங்கள் நாளை இந்த நாட்டில் போதை பொருளில் இருந்து போதை பொருளற்ற ஒரு நாடாக கட்டி எழுப்போம் என்று மிக உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார். அது ஏனென்றால் வேறு எதுமல்ல, அந்த போதைப் பொருளுக்கு உள்ளாகுகின்றவர்கள் கூடுதலாக இன்றைக்கு தேடி பார்க்கின்ற போது வேறு எங்குமல்ல, யாழ்ப்பாணத்தில் கூடுதலான போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் கடற்கரையை அண்டிய இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும். அப்படியாக கடற்கரை அண்டியாக இருப்பது யாருன்னு கேட்டா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மகன்மார், எங்களுடைய சகாக்களாகும். அதனால வேண்டி எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளியது யார்? இந்த நாட்டின் போதைப் பொருளை கொண்டு வந்தது யார்? இந்த நாட்டின் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கியவர் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, அதற்கு பின்னாலும் கூட அரசியல்வாதிகளே இருக்கின்றார்கள். அந்த அரசியலுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். அந்த அரசியலில் இருந்து எமது இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக கூறுவோம். அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த பிரதேசத்தெல்லாம் வாழ்வெட்டு கும்பலுடைய பாகிய விளையாட்டுகள் கொஞ்சம் போகும். அப்ப அந்த வாழ்வெட்டு கும்பலுடைய விளையாட்டுகளுக்கு நாங்கள் ஒன்று சொல்லுகின்றோம், வேறு யாரும் அல்ல, இந்த வாழ்வெட்டு விளையாடுறது நம்மட பசங்கள். அது நம்மட பசங்களுக்கு சொல்றப்பா, இனிமேல் அந்த விளையாட்டெல்லாம் நிப்பாட்டுங்க. நாங்க எதிர்வரும் காலங்கள் உங்களுக்கு பிரச்சனையா, தொழில் வாய்ப்பு பிரச்சனையா, ஏனைய பிரச்சனைகளா, இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு தயார். அதனால் வேண்டி வாழ்க்கை நிறுத்தி விட்டு எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற அதற்காக உங்களுடைய வாழ்களை பயன்படுத்துங்கள் என்று நாங்க அவங்க கிட்ட அன்பாக கேட்டும் கூட அதெல்லாம் இல்லை எனக்கு அடாவடி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு சொல்ல தெரியாது என்ன இப்படி. அதனால் நாங்கள் நம்புகின்றோம், இங்க இருக்கின்ற இளைஞர்கள் வாழ்வெட்டு உங்களுக்கு யாரும் தேடி பார்த்தா வேறு யாரும் நம்மட பசங்க. நம்மளோட பசங்களுக்கு நாளைக்கு போயிட்டு அவங்களோட வீட்டில் அம்மாவோட கதைக்கணும், அப்பாவோட கதைக்கணும், ஸ்கூல் மாஸ்டரோட கதைக்கணும், அங்க இருக்கின்ற தலைவர்களோட கதைக்கணும், மீனவ சங்க தலைவரோட பேசி நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து இதை மீட்டெடுக்க முடியும். அவ்வாறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி நடக்கும் போது பொது தேர்தல் நடக்கும் போது அந்த பொது தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகின்றோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொண்டிருங்க, அது வரைக்கும் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். அதே நேரத்தில் பொறுத்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் என்ன ஒன்று சொல்ல வேண்டும், எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல், அந்த தேர்தல் கடந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இங்கே கூடுதலாக இருக்கிறோம். அதனால் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இன்னைக்கு அனுரத்தோழர் எடுக்கின்ற நடவடிக்கையை ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல முறையில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல்ல உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வோம். அதே நேரத்தில் கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்லி போட்டு போகணும். நேற்று அல்லது நேற்று முதல் நாள் வவுனியாவில் நடந்துச்சு இந்த காணாமல் போனவர்களுடைய ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் என்பது காணாமல் போனவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை மதிக்கின்றவர்கள் நாங்கள். அங்க இருக்கின்ற பெற்றார்கள், அம்மாமார்களோட நேரடியாக உரையாடியவர்கள் நாங்கள். அது மாத்திரமல்ல, அனுரத்தோழர் எடுத்துக்கொண்டாலும் கூட 1989ஆம் ஆண்டு தன்னை சொந்த அண்ணனை கடத்தி கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டார். அதனால அதனுடைய வேதனை என்னவென்று எங்களுக்கு தெரியும். எங்கள் இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான சகாக்கள், எங்களுடைய அம்மாமார்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளை எனக்கு இருக்க எட்டன்ல இருக்கிறாங்க, ஒரு அம்மா ஒன்று, சிங்கள அம்மா ஒன்று இருக்கிறாங்க. அவனோட மகன் படித்தான், ஜெயஸ்ரீன்னு சொல்லி பேராதனை கேம்பஸ்ல மெடிக்கல் பெகடி மாணவன். 1988ஆம் ஆண்டு காணாமல் போய்விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். இன்றைக்கும் கூட அந்த அம்மா ஒரு சின்ன ஒரு படத்தை வச்சு கொண்டு என்ற ஜெயஸ்ரீ இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான் இன்னைக்கு 90 வயசு அம்மா இன்னைக்கும் தங்களோட
அந்த புத்தர் சிலைக்கு விளக்கு கொளுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இருக்கின்றார். அது மாற்றம் அந்த யுத்தத்தின் பொழுது எங்களுக்கு 28,000 அதிகமான சிறுவர்கள் பெற்றோர்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாம இன்றைக்கு 28,000 பேர் இருக்கின்றார்கள். 89,000 அதிகமான விதவைகள் இருக்கின்றார்கள். அண்மையில் கூட நாங்கள் பலரையும் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது. 8,000 அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்றவர்களாக இருக்கின்றார். அனாதைகளாக வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார். அதே போல இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த பிரதேசம் என்பது வடமாகாண பிரதேசம் என்பது இன்னைக்கும் கூட 140% கொட்டில்கள்ல வாழ்கின்றவர்களாக 160%மானவர்கள் ஏதோ முறை சாரா விதத்துல கடன்காரனாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை. அந்த கடன்காரனாக மாறி அண்மையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோ பினான்ஸ் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக கடன் வழங்கி பெண்கள் எல்லாத்தையும் வழக்கி போட்டு பெண்கள் கடன் கொடுத்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது தற்கொலை செய்து கொண்ட பெண்கள்ல கூடுதலாக இருப்பது வன்னி மாவட்டம். அப்படியாக இருந்தா எங்களுடைய பெண்களை கொல்லுகின்றவர்களாக தற்கொலை செய்து கொள்ளுகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால வேண்டி இதில் எல்லா வகையிலும் எங்களை மீட்டெடுக்க வேண்டி இருக்கின்றது. அதனால வேண்டி அந்த மக்களுடைய குரலாக போராடுகின்ற பொழுது வவுனியால ஒருத்தன் வந்து பெரிய விளையாட்டு காட்டினாராம். ஒரு பைத்தியக்காரன் ஒரு லூஸ் பிடிச்சம் வந்து சத்தம் போட்டு சொன்னானாம், நீ என்ன போராடுற, அனுரோட ஆட்சியில் இந்த போராட்டம் எல்லாம் இயலாது. அதனால் நான் அன்றைக்கும் சொன்ன ஊடகவியலாளர்கள் சொன்னேன், நாங்கள் அப்படி செய்ய போவதில்லை. இந்த போராட்டம் என்பது மக்களுடைய உரிமை. அது எங்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாருடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தவறு நடைபெறுமாக இருந்தால் அந்த தவறுக்கு எதிராக போராடுகின்ற உரிமை மக்களுடையது. அந்த உரிமையை நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறான உரிமை மறுதளிப்பதற்கு ஒரு போது நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதனால் இந்த வவுனியாவில் நடந்த இந்த பைத்தியக்கார விளையாட்டோட தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என நாங்கள் அடித்து சொல்லுகின்றோம். அதனால வேண்டி மக்கள் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் மக்களை குழப்பம் அடைய வைக்கின்றார். பாத்தீங்களா, ஜேவிபி காரர்கள் அல்லது அன்றுகுமார் ஆட்சியிலையும் கூட எங்களுடைய பெற்றோர்களுக்கும் கூட போராடுவதற்கு உரிமையை மறுக்கின்றார்கள். அதனால் தமிழனை மறுபடியும் கிளர்ந்தெழுந்து தமிழ் சூடேற்றி மறுபடியும் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வருவார்கள். அதனால வேண்டி அதனால மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்ட வேறு எதுவும் இல்லை. நமக்கெல்லாம் அழகான உடம்புக்கு தலை இருக்கு, தலைவுகளுக்கு சின்ன மூளை ஒன்று இருக்குதான். அந்த மூளைக்கு வேலை கொடுங்கள், மூளையில சிந்திங்கள். கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் தமிழ் அரசியலா, சிங்கள அரசியலா, முஸ்லிம் அரசியலா என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து நல்லவற்றை தெரிவு செய்து கொள்வோம். அதற்காக வேண்டி உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.